Every investor's dream is to find a multi-bagger and bag a substantial amount of gains. Whenever the small cap index is trailing to new heights, the searches for keywords like multi-baggers have been the most as per Google Trends data. But these gems can't be found easily. There's a lot more than what meets the eye. Join us this coming Saturday, 25th of November 2023, where we talk about multi-baggers. What characteristics do these have and how we find them? See you. வாரன் பஃபெட் இதை பண்ணாரா? எக்கனாமிக் டைம்ஸில் வந்து லாங் ஃபார்மேட் ஆர்டிக்கலை படிக்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. 2009 நடந்த நிகழ்வுகளை யாரோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி வாரன் பஃபெட் தன்னுடைய தனி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சில டிரான்சாக்ஷன்ஸை பண்ணார். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பெர்க்ஷைர் ஹாத்தவே பண்ண டிரான்சாக்ஷனோட மாறுபட்டு இருந்தது. பெர்க்ஷைரில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனே சில தருணங்களில் அவர் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயும் பண்ணிக்கிட்டார். ஸோ ஏதோ ஒரு வகையில் பெர்க்ஷைர் ஹாத்தவே இன்வெஸ்டர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்மறையாக அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ பப்ளிகா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன்னா, தன்னுடைய தொழில் சார்ந்த நேர்மைக்கு பெயர் போனவர் வாரன் பஃபெட். அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி தான் எல்லாரும் பொதுவாக நம்புகிறோம். ஏன்னாக்கா அவர் சொன்ன விஷயங்கள், என்னுடைய சொத்தின் பெரும்பகுதி பெர்க்ஷைரில் தான் இருக்குது, என்னுடைய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பெர்க்ஷைர் ஹாத்வே தான், ஸோ பெர்க்ஷைரினுடைய மதிப்பு கூடுனா என்னுடைய மதிப்பு கூடுது, நான் பெர்க்ஷைரில் தான் என்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுவேன், தனியாக நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணால் அது பல தருணங்களில் பெர்க்ஷைர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகலாம், ஏன்னா அவங்க பண்ண வேண்டிய லாபத்தை நான் ப்ரைவேட்டில் பண்ணிவிடுவேன், அதனால தான் எல்லாத்தையும் நான் பெர்க்ஷைர் வழியாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ப்ரோ பப்ளிகா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் 20, 2009 ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் வாரன் பஃபெட். அதில் பேங்க்ஸை பற்றியும் நிதி நிறுவனங்களை பற்றியும் உயர்வாக பேசுகிறாரு. அன்றைக்கி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் முடிஞ்சு பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் ரொம்ப உயர்வாக பேசின கம்பெனியின் பெயர் வெல்ஸ் ஃபார்கோ. எப்படி இந்தியாவில் HDFC பேங்க் இருக்கும் அந்த மாதிரி யூஎஸில் வெல்ஸ் ஃபார்கோ. ஏப்ரல் 20 இந்த மாதிரி வாரன் பஃபெட் ஒரு தனி நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி பேசும்போது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் அதை அடையாளம் காணாமல் இருக்கும், எல்லாரும் போய் வாங்குறாங்க. அந்த ஸ்டாக் அடுத்த சில நாட்களில் மதிப்பு கூடுகிறது. ஏப்ரல் 24 இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, வாரன் பஃபெட் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்டில் இருந்த அதே வெல்ஸ் ஃபார்கோ பங்குகளை விற்று விட்டார் அப்படின்னு. இது ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனை. இன்ஃபேக்ட் இது இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிக்கலான பிரச்சனை. என்னென்னா, ஒரு டிவிலேயோ அல்லது யூடியூப்லேயோ வந்து ஒரு விளம்பரப்படுத்திடுறோம், ஒரு ஸ்டாக்கை விளம்பரப்படுத்திட்டு அதே ஸ்டாக்கை 4 நாள் கழித்து அவங்க விற்றாக்கா பார்த்தவங்களுக்கு தெரியவா போகுது, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியவா போகுது. வாரன் பஃபெட் மாதிரி ஒரு பெரிய நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் புரியாமலாம் இருந்திருக்கும், நிச்சயமாக அவருக்கு தெரியும் இல்லையா? அப்படியும் இந்த தவறு நடந்திருக்கிறது. ஏப்ரல் 20 அவர் பேசுகிறாரு, 24க்குள்ளே வெல்ஸ் ஃபார்கோ பங்கு 13% அப்ரிஷியேட் ஆகுது. தன்னுடைய சொந்த பங்குகளை 24 அவர் விற்றுருக்காரு. இது ஒரு தடவை தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதை மறுபடியும் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, தன்னுடைய சொந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கை விற்றுருக்காரு, சில நாட்களுக்கு முன்போ பின்போ வாரன் பஃபெட் அதே பங்கை பெர்க்ஷைர் ஹாத்வேல வாங்கியிருக்காரு அப்படின்னு. இதுக்கு வந்து கான்ட்ரா ட்ரேடு அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஃபண்ட் மேனேஜரோ போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ இதை பண்ணவே கூடாது. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது. இதை அவர் செஞ்சுருக்காருன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கு இதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது, அடுத்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன ரீசன்னா, நம்ம வந்து யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து
அதை வந்து மதித்து நடக்கிறோமோ அந்த பர்சனே அதை பண்ணுறாங்கன்ற போது நமக்கு அது ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துகிறது. இன்ஃபேக்ட் இந்த பொது வெளியில் போய் பங்குகளை பற்றி பேசுறதுல உள்ள சிக்கலே ஒருத்தருடைய ஃப்ரீடம் அது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அது வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் அவர் தன் பங்குகளை விற்றது தப்பு இல்லை, ஆனால் இன்டர்வியூவில் அதை சொன்னது தான் தப்பு. சொல்லாமல் அவர் விற்றுந்தால் அது வேறு சமாச்சாரம், அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அவர் போய் ஒரு பங்கு நல்ல பங்குன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அதை விற்கிறதுங்கிறது செய்யக்கூடாத ஒரு விஷயமாயிடுது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து சிஎன்பிசி ஈடினோவில் போகிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். ஏன்னாக்கா அவங்க ஸ்டாக்ஸை பற்றியே தொடர்ந்து பேச சொல்கிறாங்க, ஸ்டாக்ஸை பற்றி கருத்துக்கள் கேட்குறாங்க. ஒருவேளை நான் ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறேன், ஒரு 10 நாள் கழித்து வேறு ஏதோ ஃபேக்ட்ஸ் வரும்போது அந்த கருத்தை நான் மாற்றிக்கிட்டாக்கா ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு யார் பொறுப்பு? திரும்பி போய் யார்கிட்ட போய் நம்ம சொல்ல போகிறோம் கருத்தை மாற்றிக்கிட்டோன்னு? ஸோ அந்த ஒரு முரண்பாடான ஒரு மனநிலை எனக்கு வந்து அவசியம் இல்லைன்னு பட்டதுனால தான் நான் வந்து டெலிவிஷன் சேனலில் போகிறதில்ல. பொதுவாகவே ஸ்டாக்கை பற்றின ஒப்பீனியன் சொல்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த ஒப்பீனியன் நிற்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒப்பீனியனை வச்சுருக்கிறவங்களுக்கு போய் சேராது. இந்த பிரச்சனை வாரன் பஃபெட்டுக்கு இருந்திருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் சொன்னாக்கா அதன்படி அவர் நடந்திருப்பார் அப்படின்னு இருக்கும். நடக்கலை, மாற்றிக்கிட்டார் 4 நாளில். இந்த ரிஸ்க்கு நம்ம ஒரு வாரன் பஃபெட்டோட ஒப்பீனியனோட டீல் பண்ணும்போதே இருக்குன்னாக்கா இந்தியாவில் உள்ள சாதாரண இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் எந்த இடத்துல பொருத்தி பார்ப்பீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பிரச்சனை உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இதை பண்ணவே முடியாது, அவங்களுக்கு கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. ஆனால் அமைப்பு சாராதவர்கள் இதையெல்லாம் செய்ய முடியும். வாரன் பஃபெட் இந்த இடத்துல ஒரு அமைப்பு சாராதவராக தான் இதை செஞ்சுருக்காரு. சட்ட ரீதியாக அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, அவர் ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு நபர் தான், அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டு நடத்தலை. அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறார், அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனியினுடைய பொசிஷன்ஸ் வந்து அவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய பொசிஷனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜராக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வேறு எங்கேயோ இருந்திருந்தா இல்லை ஹெட்ஜ் ஃபண்டில் இருந்தால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அமைந்திருக்கும். இன்ஃபேக்ட் இதில் வேடிக்கை என்னென்னா, வாரன் பஃபெட் எங்களுக்கு அந்த விதிகள்லாம் இல்லைன்னா கூட எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு அழுத்தமாக சொல்லியிருக்காரு எத்தனையோ தடவை. இன்ஃபேக்ட் இன்னொரு தகவலையும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய நிறுவனம் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ஒரு பங்கை வாங்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் அந்த பங்கை வாங்கினா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பங்கை வந்து நிறுவனத்தில் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறுவனத்துடைய எம்ப்ளாயீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியை போட்டிருக்காரு. அந்த விதியை ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட இதே ஆண்டு 2009 மீறுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா டேவிட் சொக்கால் அப்படின்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர். டேவிட் சொக்கால் பெர்க்ஷைர் ஹாத்வேயில் வாரன் பஃபெட்டினுடைய சக்ஸஸராக அடையாளம் காணப்பட்டவர். அவரே என்னுடைய சக்ஸஸர்னு சொன்னவர். அந்த டேவிட் சொக்கால் என்ன பண்ணார்னாக்கா, ஒரு கெமிக்கல் கம்பெனியில் போய் ஷேர்ஸை வாங்குறாரு. எப்போனா பெர்க்ஷைர் அதை வாங்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி. அவர் அந்த ஷேர்ஸை பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கும்போது பெர்க்ஷைர் ஏற்கனவே அந்த ஷேரை வாங்க முடிவை அவர் எடுத்துட்டார். எடுத்துட்டு பெர்க்ஷைருக்கு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் வாங்கிக்கலாமேன்னு தன்னுடைய சொந்த பேரில் வாங்கிக்கிறார். இந்த தகவல் வெளியே வந்தவுடனே வாரன் பஃபெட் என்ன சொன்னார்னா, டேவிட் சொக்கால் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை பெர்க்ஷைர் நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றினார். இப்போ வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது டேவிட் சொக்காலுக்கு அவர் சொன்ன விதிகள் அவர் தனக்கு அப்ளை பண்ணவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மால் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஆகிடுது. ஹோல்டிங் யுவர் செல்ஃப் டு வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது இந்த முதலீட்டு துறையில் ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் ஒரு மிகப்பெரிய சான்று. நம்ம நிறைய உயர்வான விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த எபிசோட்லேருந்து ரொம்ப தெளிவாக வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. வாரன் பஃபெட் இதுக்கு பெரிய மறுப்போ அல்லது ஒரு கவுண்டர் அஃபென்சிவோ பண்ணலை. என்ன ரீசன்னா, இந்த ப்ரோ பப்ளிக்கான்ற அந்த
நிறுவனம் இதற்கான சான்றுகளை எல்லாம் ஏற்கனவே சேகரித்து வச்சுட்டு தான் இந்த ரிப்போர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான மிக மிக முக்கியமான உதாரணம், அதுவும் ஒரு குளோபல் எக்ஸாம்பிள், அதுவும் மோஸ்ட் ப்ராமினென்ட் எக்ஸாம்பிளாக அமைந்து விடுகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸ்டாக்ஸை பற்றி கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் அந்த கருத்துக்கு எதிர்மறையான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்கனவே சொன்ன கருத்தை எங்கே சொன்னாங்களோ அதே இடத்துல போய் அந்த எதிர்மறையான ஒப்பீனியனையும் வைக்கணும். அதை வைக்க தவறுகிறார்கள். அப்படி தவறும்போது சாமானியர்கள் ஏமாறுகிறார்கள். ஏற்கனவே சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு சாமானியர்கள் தொடர்ந்து முடிவுகளை எடுக்கிறார்கள். இவர் கருத்தை மாற்றிக்கிட்டது அவங்களுக்கு தெரியாதனால இவர் இன்னும் அதே ஒரு கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சாமானியர்கள் நம்புகிறார்கள். அப்படி சாமானியர்கள் நம்பும்போது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ ஸ்டாக்ஸை பற்றி கருத்து சொல்கிறவங்க பொறுப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில சமயங்களில் அவங்க எந்த ஒரு அஃபிஷியல் பொறுப்புலையும் இல்லாத போது இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள், இப்போ நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால் எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது, நான் அந்த பொறுப்பில் இருக்கேன். அந்த மாதிரி நடந்து கொள்ளவே முடியாது, நடந்து கொள்ளவும் கூடாது என்பதுதான் நாம். ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்கிற ஒப்பீனியன் நீங்கள் மாற்றிக்கிட்டால் அது பொதுவெளியில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒப்பீனியன் சொல்கிறத தவிர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி டைம் ஒப்பீனியன் சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். அப்படி ஒப்பீனியன் சொன்னாக்கா அந்த ஒப்பீனியன்லேயே நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒப்பீனியன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஒப்பீனியன்ஸ் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா என் கருத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன்னு பகிரங்கமாக பொதுவெளியில் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம். சொல்லிவிட்டு நீங்கள் விற்கலாம், விற்றுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லது சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கலாம், வாங்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஒரு சிம்பிளான பிராக்டிஸ் நாமவே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அப்போ தான் நாம் உரையாடுகிற சமூகம் நம்மை மதிக்கும், நம்மை நம்புகிற சமூகம் நஷ்டமடையாமல் இருக்கும், நம்மால் பிறருக்கு இழப்பு வராமல் இருக்கும். இந்த விஷயத்தை இன்ஃப்ளூயன்சர்ஸ், பப்ளிக் வாய்ஸஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே மதிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பேசிக் தேவை. அது ஒரு சோஷியல் நீட். அந்த சோஷியல் நீடை மதித்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.